Assalamualaikum. Welcome to Nick's Style from Chennai. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் இல்ல 3 பல் பூண்டை நம்ம சின்னதா துருவி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம். அரை வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் லைட்டா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். half கேரட்டை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன். 12 பீன்ஸை இந்த மாதிரி பொடிசா வெட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பட்டாணி. இப்போ எல்லா காய்கறிகளையும் ஒரு 3 நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்குனதும் இல்லை 5 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் போல இருந்துச்சு தண்ணி. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட. நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் போல் காய்கறிகள் நல்லா வேவர வைக்க வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் காய்கறிகள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் திக்காக்கிறதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரை 1/4 கப் போல் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சூப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. சூப் திக்காகி வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ சூப் திக்காகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் 3 நிமிஷத்துக்கு அப்புறம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக துருவன பெப்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வேணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த சூப்பரான சூப் ரெசிபியை உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க.